வணக்கம், இது உங்கள் அமிர்தா ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்து பருப்பு சாதம். உளுந்து பருப்பு சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி, தொளி உளுந்து பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், உப்பு, பூண்டு. இப்போ எவ்வளோ அளவு தேவைன்னு சொல்லிடுறேன். அரிசி வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக சாதம் வைக்கிற அரிசி தான். 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது இந்த அரிசி 2 மடங்குன்னா 1 மடங்கு உளுந்தம்பருப்பு. பூண்டு வந்து ஒரு 4 பல் மட்டும் நான் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 10 பல் வரை கூட சேர்க்கலாம், நல்லது தான். நான் 4 பல் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கூட வேண்டாம், அதோட கம்மியாகவே எடுத்துக்கலாம். வெந்தயம், உப்பு தேவையான அளவு. இது நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற உப்பை எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் பருப்பையும் ஒன்றாவே குக்கரில் போட்டுடலாம். குக்கரை போட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணணும். அரிசி நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றணும். ஒவ்வொருத்தரும் அரிசிக்கு வந்து 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி அப்படி கணக்கு வச்சு ஊற்றுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம்னா குறைய ஊற்றலாம். ஏன்னா நம்ம பருப்பு போட்டுருக்கிறதுனால பருப்புக்குள்ள அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி குறைய வச்சுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றுவோம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், வெந்தயம் ரெண்டையும் போட்டுடலாம். அப்புறம் பூண்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னும் வெயிட் போடலை. இது வந்து கொஞ்சம் ஆவி வந்து பிறகு வெயிட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல வெயிட் வச்சிட்டோன்னா திருப்பி நம்ம உள்ளே எல்லாம் கரெக்டாக லாக் ஆகிருக்கேன்னு தெரியாது. அதனால் நம்ம ஆவி வந்த பிறகு வெயிட் போடுவோம். ஆவி வந்துடுச்சு. அப்புறம் வெயிட் போட்டுடலாம். விசில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு அரிசிக்கு வந்து ஒவ்வொரு குக்கர் விதமாக விசில் வைப்போம். எனக்கு வந்து 4 விசில் நாங்கள் சாதத்துக்கு நார்மலாக வைக்கிறது. அதனால் இப்போவும் அதே 4 விசில். நீங்கள் வந்து எத்தனை விசில் வைப்பீங்களோ இப்போவும் அதே அளவு விசில் வைங்க. இதே மாதிரி 4 விசில் வரும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நல்லா கரண்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஏன்னா பூண்டு இதெல்லாம் அடியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டு பரிமாறணும். சுவையான உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி. இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே அதில் பருப்பு போட்டிருக்கிறதுனால பருப்பு சாம்பார் இப்படி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதுக்கு பதிலாக கத்திரிக்காய் பச்சடி, வெண்டைக்காய் பச்சடி இது வச்சு சாப்பிடலாம். எள்ளுத்துவையில் அரைக்கலாம். அப்புறம் அவியல், காய்க்கு வந்து அவியல் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இதில் கருப்பு வந்து சேர்த்துக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வந்து இந்த இடுப்பு எலும்பு இது இருக்கலாம், ரொம்ப நல்லது. பொதுவாகவே இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நல்ல பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.